தமிழ் நிலம் நண்பர்களுக்கு வணக்கம். ஜிஎஸ்டி குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் இந்த சங்கிங்க போடுற ஆட்டம் இருக்குதே, அப்பப்பா தாங்க முடியாத ஆட்டமா இருக்குது. வானதி அக்கா என்னன்னா ஒவ்வொரு பேக்கரிக்குள்ளேயா நுழைஞ்சிடுறாங்க, இந்த தமிழிசை அக்கா என்னன்னா ஒவ்வொரு பால் கடைக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அங்க போய் அவங்க கொடுக்குற அலப்பறை இருக்குதே, அதை நீங்களே பாருங்க. இப்ப நேத்து வந்து 1 கிலோ மைசூர் பாவு எவ்வளவு இருக்குங்க? நேத்து வந்து பாத்தீங்கன்னா மைசூர் பாவு உங்களுக்கு 420 ரூபாய் இருக்குமா. இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 380 ரூபாய் இந்த மாதிரி. அதே மாதிரி சிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 640 ரூபாய்க்கு இருந்தது, இப்போ வந்து 580 ரூபாய் 1 கிலோ. ஆமாங்க, 60 ரூபாய் பக்கம் கம்மியாகுது. கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. நீங்க பில்ல எல்லாத்தையும் மாத்திட்டீங்க? எல்லாமே மாத்தியாச்சுங்க. இத குறைச்சது யாருன்னு தெரியுமா மக்களுக்கு? மோடிஜி. ஓகே, அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? எல்லாம் சரிதான் வானதி அக்கா, குறைச்சதை இப்ப குறைச்சிட்டீங்க. கடந்த 8 வருஷமா ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்களே, அப்ப அதுல வந்த லாபத்தை எல்லாம் என்ன பண்ணீங்க? அப்போ ஜிஎஸ்டியை கூட்டி இருந்தது யாரு? இந்த கேள்விய அந்த கடைக்காரரும் உங்ககிட்ட திருப்பி கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நம்மளுடைய வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா வந்து ஒரு பேக்கரியில போய் நேத்து என்ன விலையில இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு, எப்படி குறைஞ்சது, யார் காரணம், யாருனால இது உங்களுக்கு குறைஞ்சது, மோடினால தானே, அதை சொல்லுங்க மக்களுக்கு, அதெல்லாம் மக்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அது எப்படா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஐயா, என்னைய மாதிரி எல்லாரும் தத்துவம் பேச முடியுங்களா? நானா பேசுறேன், ஏதோ அதான் வருது, அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா. வாழ்த்துக்கள் அக்கா. இதெல்லாம் சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு ஜிஎஸ்டிய முதலா யாரு கொண்டு வந்தா அப்படிங்கறத ஏக்கா சொல்ல மறந்துட்டீங்களா இல்ல மறைச்சிட்டீங்களா? இது வாயால காவாயடா, சோறு தானே திங்கிற, ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணதே உங்க பிஜேபியும் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான் முதல்ல இந்த ஜிஎஸ்டிய கொண்டு வரணும் அப்படின்னு பேசினவர். ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவுல பிரதமரா இருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள். ஜூலை 1ஆம் தேதி 2017 வருஷம் அப்ப நிதியமைச்சரா இருந்த அருண் ஜெட்லி இவங்க தான் இந்த ஜிஎஸ்டிய இந்தியாக்குள்ள கொண்டு வராங்க. சரியா? யாரு குறைச்சாங்கிறத கேட்கிற வானதி அக்கா, யார் கொண்டு வந்தாங்கிறதையும் கூட சேர்த்து கேட்டீங்கன்னா தானே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கொண்டு வந்த ஒரு ஜிஎஸ்டிய எந்த எலெக்ஷனுக்குமே நிக்க தகுதியற்ற, திராணியற்ற, தைரியமற்ற ஒரு ஆளு இன்னைக்கு நிதியமைச்சரா உட்கார்ந்து இருந்துட்டு இஷ்டத்துக்கு 10, 18, 28, 38, 50 வரைக்கும் போட்டீங்களே ஜிஎஸ்டி. நிர்மலா சீதாராமன் மேடம் அடிச்சு சொல்றேங்க, என்னை விட கேடுகட்ட பொறம்போக்க தமிழ்நாட்டிலேயே கண்டுபிடிக்க முடியாது. I am the worst in தமிழ்நாடு. இதெல்லாம் பேசுங்கக்கா, இப்பதானே மக்களுக்கு தெரியும் நீங்க கொண்டு வந்ததை நீங்களே குறைச்சிட்டு நீங்களே போய் ஒவ்வொருத்தங்கள்ட்டயா போட்டோ எடுத்து போடுறீங்கன்னு. சும்மா அப்படி உண்மையை மக்கள்கிட்ட சொல்லி விடுங்க, நாங்க தான் கொண்டு வந்தோம், இன்னைக்கு கொண்டு வந்ததுல கொஞ்சமா குறைச்சிருக்கோம் உங்களை ஏமாத்துறதுக்கு அப்படின்னு சும்மா அசால்ட்டா சொல்லி விடுங்க. இந்த அக்காவே நம்ம வானதி அக்காவை இந்த கழுவி இருக்காங்கன்னா இன்னொருத்தர் வர்றாரு, அவர் என்ன மாதிரி எல்லாம் பேசியிருக்காருன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். வணக்கம். நரேந்திர மோடி அரசு தீபாவளிக்கு நவராத்திரிக்காக இந்திய மக்களுக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி வந்து நாங்க குறைச்சிட்டோம், 0க்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நரேந்திர மோடி மக்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாரா? இதெல்லாம் நம்புறது மாதிரி அங்க இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு அந்த ஜிஎஸ்டில என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, தமிழர்கள் நம்ம சாப்பிடுற இட்லி, தோசை இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்து 5%ங்க. சரியா? அதே இட்லி, தோசை, இடியாப்பம், உப்புமா இப்படி நம்ம சாப்பிடுற ஐட்டங்களுக்கெல்லாம் 5% ஜிஎஸ்டியா. சரி, ஹோட்டல் போய் சாப்பிட வேணாங்க, மாவு வாங்கிட்டு போய் வீட்டுல போய் சட்னி அரைச்சு இட்லி ஊத்திக்கலாம் இல்ல தோசை ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி மாவு பாக்கெட் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, இதுக்கு 18%. இது எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை. அதே இது வடக்கர்கள், வட இந்தியர்கள் சாப்பிடுற, ஹிந்தி பேசுற மக்கள் சாப்பிடுற சப்பாத்தி, பூரி, ரொட்டி, பராந்தா, பன்னீர் இந்த மாதிரியான ஐட்டங்களுக்கு எல்லாம் எவ்வளவுப்பா ஜிஎஸ்டி அப்படின்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டியே இல்ல, அவங்களுக்கு தான் 0. அப்ப நரேந்திர மோடி யாருக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு? இந்தி பேசுற வட மாநில மக்களுக்கு ஜிஎஸ்டியே இல்லாம அவங்க அன்றாடம் சாப்பிடுற சப்பாத்தி, ரொட்டி, பூரி, பராந்தா இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டியே இல்லாம கொடுத்திருக்கிறாரு. அதுதான் கிஃப்ட். தமிழனுக்கு நம்ம சாப்பிடுற
இட்லி தோசைக்கு இது எதுவுமே கிடையாது. இது ஒரு ஏமாத்து வேலை. இந்த ஏமாத்து வேலையை மறைக்கிறதுக்கு வானதி சீனிவாசன் இருக்காங்கல்ல, காலையில ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்வீட் கடைக்கு போறாங்க. போயிட்டு, தம்பி மைசூர் பாக்கு போன வாரம் எவ்வளவு இருந்துச்சு, இப்ப ஜிஎஸ்டிக்கு அப்புறம் எவ்வளவு இருக்குப்பா அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லி கேட்டு அதை ஒரு வீடியோவா போடுறாங்க. நான் கேக்குறேன், வானதி மேடம், அதாவது தமிழர்கள் டெய்லி காலையில டிஃபன்னு இட்லி தோசை சாப்பிடுவாங்களா இல்ல மைசூர் பாகு சாப்பிடுவாங்களா? ஏன் இப்படி ஒரு ஏமாத்துத்தனமான ஒரு வீடியோ? நரேந்திர மோடி அரசு தமிழர்களுக்கு அநீதி இழைக்குது, அதை வெளியில சொல்லுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள், அவர் பாத்தீங்கன்னா ஒரு 2 பக்கத்துக்கு லெட்டர் எழுதி இருக்கிறார். ஐயோ மோடிஜி, நீங்க இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கீங்களேன்னு. ஏன்னா நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில எல்லாம் எப்படி எல்லாரும் ரொட்டி, பராந்தா, சப்பாத்தி, பூரி இதுதான் சாப்பிட்டு இருக்கு, இட்லி தோசை சாப்பிட மாட்டாங்களா? அப்ப அது எவ்வளவு பெரிய அநியாயம். அண்ணாமலை பார்த்தா விக்ஷித் பாரத் அப்படின்னு நம்ம புரியாத ஒரு மொழியில போட்டிருக்கிறார். அப்ப நரேந்திர மோடிக்கு தமிழர்கள் மேலையும் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய உணவு முறை இது பத்தி எல்லாம் அவர் பொருட்படுத்தினதே கிடையாது. நம்மள ஒரு ஆளாவே மதிக்கிறது கிடையாது. நம்ம புள்ள கல்வி நிதி கேட்டாலும் கொடுக்க மாட்டாரு. நம்ம சாப்பிடுற இட்லி தோசைக்கும் வரி விதிக்கிற அளவுக்கு ஒரு அநியாயம் செய்யறாரு. அதுக்காக தாங்க இந்த வீடியோ. சரி, ஜிஎஸ்டியை பத்தி பேசிட்டோம். என்னதான் இருந்தாலும் வீடியோல ஒரு சுவாரஸ்யம் இல்லாம முடிச்சா நல்லா இருக்காது இல்லையா? அதுக்காக தான் நம்ம அண்ணனை ஸ்பெஷலா இறக்கியிருக்கோம். அந்த வீடியோவையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தலை குனிஞ்சு வச்சு ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. விஜயை எதிர்க்கிறது இல்ல, தம்பிதான் என்னை எதிர்த்து பேசினாரு மேடையில. நான் கேள்விதான் கேக்குறேன். இங்க சண்டை சிங்கத்துக்கும் புலிக்கும் தான். ஆம குஞ்சிலாம் ஆட்டையிலே இல்ல, ஒத்த அடிச்சு ஓடி. பணம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், அப்படிக்கப்பால் அவ்வளவுதான் தம்பியோட வாழ்க்கை. தம்பிக்கு பால் ஊத்திடுவாங்க போட நண்பர்களே, போற போக்க பார்த்தா. நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி போய் கலையிற? நிஜமா சீமா அரசியலுக்கு வாங்க அப்படின்னு ஒண்ணு யாரு கூப்பிட்டான்? எந்த நாதாரி கூப்பிட்டான்? உன் வீட்டு வாசல்ல ரோட்ல நடக்கும் நாய் கூட நிக்கல. நீங்க அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிடல. எதுக்கு வந்து அரசியலுக்கு? திறனெழுதி பிரிச்சு வாயில திங்கிற